கைஸ் இதெல்லாம் லீரா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விதவுட் வேர்ட்ஸ் எபிசோட் 10. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் அப்படியே ஜிம்மன் போன இடத்தையே அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அப்படியே உங்ககிட்ட வந்திருப்பான். வந்துட்டு உடனே வயன் நீ நீ எப்படி இங்கே இருக்க? என்ன எங்கே இருந்த நீ முதல்ல? எங்கே இருந்தோன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே பேயானது மாதிரி ஒரே இடத்துல பார்த்துட்டு இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அதோட டேங்கோ இதோ இங்கே பாரு வயன், நான் 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 ஏதாவது பண்ண பார்க்குறேன், நீ இவ்வளோ அமைதியாலாம் இருக்காத, ஒரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட டானும் ஜிமன் கிட்ட இருந்திருப்பான். இதெல்லாம் அவன் எதுவுமே கேட்கவே இல்லை. ஜிமினை தான் பார்த்துட்டு கேட்குறான், ஜிமின் அவ உன்னோட கிளாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜிமனும் அப்படியே தலையாட்டுறான். அவனாலையும் எதுவும் சொல்ல முடியல. அவன் என்ன சொல்லிட்டாக்கா ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவன் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான், தலையை மட்டும் ஆட்டியிருப்பான். அதோட நீங்கள் ஜிமனோட வாய்ஸ் கேட்காத அதுவுமே நான் உனக்கு யாரும் மாதிரி ஆயிட்டல ஜிமன், அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல, ஏன் என்கிட்ட பேச மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்லைட்டா மனமுணுங்குறீங்க. டேவுக்கு எதுவுமே புரியல, டேவுக்கு எதுவுமே தெரியாது நீங்களும் ஜிமின் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. டேவுக்கு என்னன்னா, நீங்க ஜிமின் கூட உட்காருவீங்க, அவங்க கூட சண்டை போடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் எப்படியோ அப்படிதான் இருப்பீங்கன்னு தோணும். எனக்கா அவன் அவ்வளோதான் பார்த்துருந்துருப்பான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தது அதை பற்றி எதுவுமே யாருமே என்கிட்ட சொல்லவும் இல்லை, அவன் பார்க்கவும் இல்லை. என்னால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு தலையை சுத்துது, நான் ஏன் இங்கே இருக்கேன், எப்படி வந்தேன்னு கூட புரியல. அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிகமான எதுவுமே நான் யோசிக்காததெல்லாம் நடக்குது. ஒரு நிமிஷம் கூட இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணில் இப்போதான் ஒரு சொட்டு தண்ணி விழுது. இவ்வளோ நேரமாக உங்கள் கண்ணில் அப்படியே ஒரு எம்டினஸ் இருந்திருக்கும். உங்களால் அதை சொல்லவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஜிமன் இப்படி ஆக்ட் பண்ணவே மாட்டான், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஒரு வாட்டி என்னதான் இருந்தாலும் ஜிமன் கிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல ஜாமின், அதாவது டானோட ரைட் ஹேண்டுன்னே சொல்லலாம், அவள் வந்துட்டு டான் இங்கே லீபியன் வந்திருக்கான் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜிமனோட கண் விரியுது. இப்போ இவன் இன்னும் புதுசாக பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதோட இங்கே டானும் என்ன யாருமே இட்டுட்டு வரலையா? இல்லை, லீபியனும் அவனோட இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க, வேறு யாருமே இல்லை, யாரையும் கூட்டிகிட்டு வரல, எந்த கார்கவும் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சாமின் சொல்லவும் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இங்கே வந்துடுறான் அவனோட ரூமுக்கு. அங்கே தான் லீபியன் வந்திருப்பான். அதோட டான் சைடுக்கு போய் பார்த்தா டான் அப்படியே போய் அவனோட சேரில் உட்காடுறான். அதுக்கப்புறமா லீபியனை உள்ள இட்டுட்டு வர சொல்கிறான். லீபியனும் உள்ளே வந்துடுறான். அதோட இவகிட்ட வந்த உடனே என்ன மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன இந்த வாட்டி எந்த கார்கவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை, ஆல்ரெடி இப்போ தான் பசங்களை அமுச்சு விட்டேன், ஏதோ இப்போ ரீசெண்டாக ஒரு கார்கோ வந்துச்சு, அது நம்மளோட ஆளுங்களும் சேர்ந்து தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கேள்விப்பட்டேன், இன்னொரு அழகான பொண்ணும் பரவாயில்ல நல்லா தேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் லீபியனும் கொஞ்சம் பல்ல கிடைக்கிறான். அவன் என்னோட ஆளடா அழகான பொண்ணு, நீ உனக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அழகான பொண்ணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மனமணுங்கிறான். இந்த மாதிரி லைட்டாக மனமணுங்கிருந்தோம் அவனுக்கு கேட்டுடுது. டானும் என்ன சொன்ன லீவின் கேட்கல, திருப்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பான். லீவன் சொன்னது அவனுக்கு புரியவே இல்லை. அதோட அது சொல்லும், இல்லை இவனுங்கிட்ட சொன்ன உனக்கு கொஞ்சம் நிறைய ஆளுங்க இட்டுட்டு வாடான்ட்டு,
ஆனால் எங்கே கூட்டிகிட்டு வர மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறான். அதோட உங்களோட சைட் அப்போ ப்ரேயர் வரான். இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஜெமினா என்னாச்சு, அப்படியே என்ன கல் மாதிரி இங்கே ஒடுங்கியிருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஜெமன் அவனோட கையை பிடிச்சிட்டு ஒரு ரூம் கேட்டுட்டு போகிறான். அந்த ரூமில் தான் அவனும் ஸ்ட்ராமும் அங்கே இருந்திருப்பான். அதோட அங்கே போயிட்டு டேய் என்னால் முடியலடா, அவன் அவன் என்னடான்னா சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். அவனால் டைஜஸ்டே பண்ண முடியல. அவன் என்னோட வயனை அவனோடதுன்னு சொல்கிறான்டா. அதுலேயும் அவன் அவன் என்னை பார்த்துட்டு என்ன சொன்னான் தெரியுமா, அவன் எனக்குன்னு வந்தவளை அவனோட பொண்டாட்டி மாதிரி பார்த்துக்கணும். அவன் 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 அவன்கிட்ட கேட்டானா என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவன் என்னோட தங்கத்துக்கிட்ட கேட்டானா, அவன் என் தங்கத்துக்கிட்ட கேட்டானா அவளுக்கு ஓகேவான்னு. அவன் முதல்ல என்னோடது இந்த தைரியத்தில் இருந்தா அவனோட பொண்டாட்டி மாதிரி நடத்த சொல்வான். என்னோட தங்கத்தை பாத்தியா, அவ அவ என்ன நான் அவனை விட்டு போகும்போது அவ எப்படி மனசடைஞ்சு போன தெரியுமா. என்னால நான் தான் அவளை காயப்படுத்துறேன்னு நல்லா தெரியும். ஆனா இப்ப நான் காயப்படுத்துறேன்னா எங்க 2 பேரும் உயிரோடு விட மாட்டான். இது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். முதல்ல அந்த ராஜ்யம் என் கையில கிடைக்கட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இவனுக்கும் மேலே ஒரு ஆள் இருக்கான். அதுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை முதல்ல காலி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா இது வரைக்கும் இந்த வேலைங்களாம் நடந்துட்டு தான் இருக்கும். நான் பாட்டுன்னு அவ சொல்கிற வேலையை பண்ணிட்டு அமைதியாக இருந்தேன். எப்போ என் வயன்கிட்ட வந்தானோ இனிமே இதெல்லாம் என்னால் விட முடியாது. என் வயன் எனக்கு எல்லாத்தையும் விட அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராம் கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறான். ஆனால் பிரியர் தாங்க இருப்பான். இதோட அவன்கிட்ட சொல்ல உடனே ஸ்ட்ராம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். எனக்கு தெரியும் இது நீ அவன்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிற, சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியரும் அங்கேருந்து போயிடுறான். அதோட அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டில் இருக்கும். அது ஒரு கிளாஸ் பாட்டில்டா. தண்ணி இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தான் குடிச்சிருப்பான், ஒரு 2 சிப்பு. அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கும். அந்த 2 சிப்பு மட்டும் குடிச்சிட்டு அந்த பாட்டில் எடுத்து வால் மேலே டப்புன்னு போட்டு அடிக்கிறான். எல்லாம் சல்லி கீழே விழுது. அதோட அவன் அங்கேருந்து போயிடுறான். லிடியன், டான், இனிமே இது உங்களது கிடையாது. இப்பத்துலேருந்து நான் யாருன்னு பார்ப்பீங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் என் வயனட்டு வந்துட்டீங்களா, இதில் விட மாட்டேன்டா, அவங்கள விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். இப்போது டான் அப்படியே வரான். டான் வந்துட்டு என்னோட வயனுக்கு போய் இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்துட்ட உடனே ஜெமனும் நான் அவங்கள போய் அங்கே சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என் வயனுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும், புரிஞ்சுதா? நடுவில் யார் வந்தாலும் உயிரோடு விட மாட்டேன், புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்லவும், அதோட ஜெமன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்கள அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டால, அவனை வச்சு பண்ணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதோட ஜெமனும் இப்போ சாமன் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டான் கிட்ட கேட்கவும், ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத டான், போட்டு தள்ளிடு, வேணும்னா என் கண்ணை எடுத்துக்கோ, என் கண்ணால கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்மன் அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். எனக்கா சாமன் அவனோட இதயம் மாதிரி விடவே மாட்டான். டான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு பண்ணுவான். வயன் பற்றி இவ்வளோ பொசசிவாக இருக்கிறன்றது அவனுக்கு இப்போதான் புரியுது. நீங்கள் அப்படியே அந்த சைட் படுத்திருக்கீங்க,
படுத்திருக்கீங்கன்னா உங்களோட தலை அப்படியே வால் மேலே இருக்குது, உங்கள் கண்ணு இன்னும் அப்படியே தான் விரிச்சிருக்கு. ஜிமன் வந்துட்டோம், அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ரூமில் இருக்கீங்க. ஜிமன் அப்படியே டான் கிட்ட கேட்குறான், இப்போ வயன் வேற யாரோ காதலிக்கிறான்னு சொன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டானோட கண்ணு அப்படியே இன்னும் டார்க் ஆகுது. அது மாதிரி பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்குது. டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லும் போது, நான் அவளையும் விட மாட்டேன், இருந்தா என்னோட தான் இருக்கணும், இல்லை இருக்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜிமின் அவ்வளோதான் கன்ஃபார்மே பண்ணிட்டான். இப்போ இதுக்கு மேலே யாராவது அவனுக்கு பக்கத்தில் போனாங்க அவ்வளோதான் தெரிஞ்சிடுச்சு. அதோட அவனும் சரி டான், நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, என்ன நான் வாயினை பார்த்துக்கிறேன், யாரையும் அவள் பக்கத்தில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு தெரியும் ஜிமின், அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போகிறான். ஜிமின் அப்படியே ஃபுட்ரேயோட அவங்க கிட்ட வரான். அதோட நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஜிமின் வர்றது கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணல. ஜிமினோட கை அப்படியே சாஃப்டாக அவங்க மேலே வைக்கிறான். உங்களோட கை மேலே வச்சிருந்துருப்பான். அதோட நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமாக திரும்புறீங்க. டபுள் வெரிஸ் இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோட் சீக்கிரமாக வந்துடும். அது வரைக்கும் until and unless, this is your Hira. Bye bye. Love you blueberries. நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல? என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? அப்ப சொன்னதும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொன்னாலும் போதாது. மெசேஜில் ஐ எம் கம்மிங் ஃபார் யூ போட்டா போச்சு.